அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 10:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10:20க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி வந்து 1:50. ஒரு 3:30 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இந்த 3:30 மணி நேரம் ஓட்டினதில் உங்களுக்கு ரைட் சைடில் ஸ்க்ரீன் ஒன்று போட்டு பாருங்க. ஏதோ நான் 2 மணி நேரம் தான் ஓட்டின மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. இது வந்து சைக்காலஜிக்கலாக இவ்வளோ நேரம் தான் ஆன்லைனில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது. ப்ரீவியஸாக வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோன்னு சொல்லி டோட்டலாக காமிக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படி காமிக்குதுன்னா, ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணுறோமா, அதில் வந்து ஸ்டாப் வாட்ச் செட் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அந்த ரைடை முடிக்கிற வரையும் அதோட டைம் கட் ஆயிரும். திருப்பி அடுத்த ரைடு இதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம இப்போ 5 ஆர்டர் ஓட்டுறோம். 5 ஆர்டருக்கு நம்ம எவ்வளோ நேரம் ரைட் படிப்போம். மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆர்டருக்கும் 30 நிமிஷம், 40 நிமிஷம், 20 நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போடுறாங்க. இது வந்து சைக்காலஜியில் என்ன ஆகும், இவ்வளோ நேரத்துக்கு நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, இப்போ நான் 3:30 மணி நேரம் இருந்திருக்கேன். 3:30 மணி நேரத்துக்கு 320 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இதுக்கான ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் மட்டுமே 51. இதே பகல் டைம்லனா 51 கிலோமீட்டர் ஓட்டினா அதோட வேல்யூவே வேறு. ஆனால் நைட் டைமில் வந்து எப்படி என்ன ஆகுதுன்னா, ஒரு ரைடு எங்கேயோ தூக்கி லாங்கில் அடிச்சிடுறாங்க. அடிக்கும் போதே நமக்கு ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனை விட்டு நம்ம வெளியே போயிடுறோம். திருப்பி அந்த ஜோனுக்கு நம்ம விட்டு வெளியே போனோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி போயிடுறோம். திருப்பி நம்ம ஜோனுக்குள்ளே வரணும். அந்த வரதுக்கு ஒரு 16 ரூபாயோ 14 ரூபாயோ கொடுத்துட்டு மிச்ச அவ்வளோ டிஸ்டன்ஸையும் நம்ம கவர் பண்ணி நம்ம பிளேஸுக்கு நம்ம வரோம். வந்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஆர்டர், அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூக்கி அடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, 51 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா பெட்ரோல் பஸ் மெயின்டெனன்ஸ் காசு போட்டு 100 ரூபா போயிடும். அப்போ 320 ரூபாய்க்கு ஓட்டினதுல 100 ரூபா போச்சுன்னா 220 ரூபா தான் ப்ராஃபிட். எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன்? 220 ரூபா ப்ராஃபிட்டுக்காக 3.5 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ரேப்பிடோ இருக்கும்போது இந்த கவலையே கிடையாது. பைக் டாக்ஸி ஆன் பண்ணோமா, பிக்கப்பு ட்ராப்பு எங்கே கிடைக்குதோ அங்கே ஆர்டரை பிடிச்சி வர்றது. ஆஃபீஸுக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, எப்போனாலும் நமக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. ஸோ இப்போ மிஸ் பண்ணுறேன், பைக் டாக்ஸியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நமக்கு டைம் ஷெட்யூல் அமைய மாட்டேது. கம்பெனி போயிட்டு வரதுனால சர்க்குலேஷனுக்கு எனக்கு டைம் ஷெட்யூல் அமையலை. சரி, இன்றைக்கி இப்படி ஓட்டி பார்ப்போன்னு ஓட்டி பார்த்தேன். இனிமேட்டு எப்படி இதில் ஏர்ன் பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ட் டைம் ஓட்டுறவங்க வேறு யாரும் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஆப் இருந்தால் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒன்றுமே கையில் காசே வரமாட்டுது. பாருங்கள், ஒரு 220 ரூபாய்க்காக 3 மணி நேரம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ வரக்கூடிய நான் ஸ்விக்கி ஓட்டி ஜெப்டோ ஓட்டினா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஜெப்டோ வந்து பார்ட் டைமுக்கெலாம் செட் ஆகாது போல். ஒவ்வொரு ஆர்டரில் 15 ரூபா 18 ரூபாய்க்குலாம் வருது ஆர்டரு. நம்ம அது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்லா ரேப்பிடோ ஓட்டி நல்லா பார்த்தோன்னே இப்போ இதாக இருக்குது. எல்லா ரைடர்ஸ் ஆப்புக்கும் அதிகமாகிட்டாங்க மக்கள். எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஆர்டர்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகுது. முன்ன மாதிரி இல்லை. நான் பார்ட் டைம் ஓட்டுற நானே இந்தளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா ஃபுல் டைம் ஓட்டுறவங்களாம் நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு இது வந்து 21வது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சேனலுக்கு உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. இன்னைக்கு நம்மளோட லாபமே வெறும் 220 ரூபா தாங்க. 3 மணி நேரம் ஓட்டி 3.5 மணி நேரம் ஓட்டி 220 ரூபா. வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் நான் எப்போ எந்திக்கிறேனோ அப்போ தான் ஆஃபீஸு. நம்ம டிசைட் பண்ணுறது தான் டைமிங்கு. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில சஜஷன் இருக்கலாம், என்னடா வீடியோ இந்த மாதிரி டம்மியாக போடுற ஏதாவது சஜஷன் இருக்கலாம், அந்த சஜஷன் அதெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்து அந்த சஜஷனை நான் ஃபாலோ பண்ணி சேனல் இம்ப்ரூவ் ஆனால் நல்லது தானே. சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க, பார்ப்போம். நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணால் கூட ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.